நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் கோல்டுக்கு இதுக்கப்புறம் பெருசாக வந்து அப் மூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்களே பார்த்தீங்களா கோல்டு 6% ஏறிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க சார் ஆக்சுவலி. பட் இதில் வந்து உண்மை கிடையாது ஆக்சுவலி. கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஆக்சுவலி. ஆமாம், கோல்டுடைய டேக்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினல். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதே டேக்ஸை கம்மி பண்ணாங்க ஆக்சுவலி. அந்த நெரேட்டிவ் எல்லாம் விட்டுட்டாங்க. கம்ஃபர்டபுளி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைடில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அது வந்து உண்மை கிடையாது. இதை வேற மாதிரி பார்க்குறேன். என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா ஒரு 7% கொடுக்குறேன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோல்டில் ஆனுவல் ரிட்டர்னே 8-9% தான் வரணும். உங்களுக்கு ஒரே நாளில் 7% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இன்டர்நேஷனல் ப்ரைஸ் கீழே இருக்குது, விற்கணும்ல, வாங்க போகிறாங்க எல்லாம். கேட்டால் இல்லை இப்போ ஏறி போச்சு, இப்பயாவது வாங்குவோம். ஸோ அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் பிஹேவியர் வந்து கோல்டில் ரொம்பவே தப்பு. ஆனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி பீப்புள் கண்மூடித்தனமாக வாங்கினா கூட, இன்னொரு பக்கம் கோல்டு பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, வால்யூம் ஹஸ் கான் டவுன். வால்யூம் கான் டவுன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கேஷுக்கு விற்கணும்னா தட் இஸ் உங்ககிட்ட தங்கம் இருக்கு, நீங்கள் கேஷுக்கு விற்க ரெடியாக இருக்கீங்க. யாராவது ஒருத்தன் கேஷ் இருந்தால் உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்து தங்கத்தை எடுத்துக்கலாம். அவங்க டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இது ஏறினதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டில் வித்துட்டு கோல்டு. அப்போ இடிஎஃப்ல இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூ வருது. அப்போ அது எடுக்கணும்ல. நீங்கள் அதை பண்ண மாட்டாங்க சார் ஆக்சுவலி. இன்றைக்குமே வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். என்ன சார் நீங்கள் கீழே போகும், நீங்கள் மேலே போயிட்டே இருக்குன்னா எப்பயாவது போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌட் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க.